இன்னைக்கு நிஃப்டி ஃபீச்சரில் இங்கே ஒரு பேட்டர்ன் வந்தது. இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட்டு பர்ஃபெக்டாக இங்கே ஒரு பேட்டர்ன் வந்தது. கேண்டிஸ் எல்லாம் செல் சைடு வந்துட்டு இருக்கு. நிஃப்டி ஆப்ஷனில் இங்கே ஒரு பேட்டர்ன் வந்தது. பர்ஃபெக்டாக இங்கே ஒரு பேட்டர்ன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. மீண்டும் இது லைனு. பர்ஃபெக்டாக இங்கே ஒரு பேட்டர்ன், எல்லா கேண்டில்ஸும் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. பர்ஃபெக்டாக இது லைனு, இது பேட்டர்ன் வந்திருக்கு. இங்கேருந்து எல்லா கேண்டிலும் பை சைடு போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பேட்டர்ன் வந்திருக்கு. இது லைனு, பர்ஃபெக்டாக பை சைடு போயிட்டு இருக்கு. இது லைனு, பர்ஃபெக்டாக இங்கே ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. கேண்டில்ஸ் எல்லாம் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் போட்ட சார்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது. இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பணியாக இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் செய்யும்போது உங்களுடைய அனுபவத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபீச்சர் பயன்படுத்தினாலும் ஸ்பாட் பயன்படுத்தினாலும் ஸ்பாட் சார்ட்டோ அல்லது ஃபீச்சர் சார்ட்டோ மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த கால் ஆப்ஷன் மேலே போகும். இந்த ஃபீச்சர் சார்ட் கொஞ்சம் இறங்கும் பாருங்க. இந்த ஆப்ஷன் இந்த லோவையும் தாண்டி கடற்கனை இறங்கிடும். அப்போ எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேகம் இருக்கும் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சரை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த கேண்டில்லாம் வரதுக்கு முன்னாலே இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு ரீச் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. பாயிண்ட்டாக பார்ப்போம் நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து செல் சைடில் 95 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. பை சைடில் 82 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. ரெண்டாவது என்ட்ரியும் பண்ணுன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக அந்த என்ட்ரி வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் செஞ்சிருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லைன்ஸுங்க. இங்கே பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இந்த கேண்டில்ஸ் வந்து செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் போயிட்டு இதில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு 195 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 195 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிட்டே வருவோம். இங்கே வந்து செல் பண்ணுறவங்க இங்கே ஒரு பேட்டர்ன் வந்தது. பை பண்ணுறவங்க இங்கே ஒரு பேட்டர்ன் வந்தது. கரெக்டாக நம்மளுடைய லைன்ஸ் கிட்டியே. ஸோ செல் சைடு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து செல் சைடு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேண்டில்ஸில் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் செல் சைடு இங்கே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இங்கே செகண்ட் டார்கெட் தாண்டி மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம ஆப்ஷன் சார்ட்டை டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். பை சைடு மட்டும் தான் நம்ம பார்க்குறோன்றதால இங்கே செகண்ட் என்ட்ரியில் பை சைடு பார்ப்போம். 93 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. பை சைடு ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அதில் ரெண்டாவது முக்கியமாக ஒரு மினிமம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது என்னதுங்க, இது வந்து கால் ஆப்ஷனுங்க. இந்த கால் ஆப்ஷனு கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. செல் சைடு வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ கால் ஆப்ஷன் செல் சைடு வந்துட்டு இருக்குன்னா புட் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இந்த செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு 200 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. அதாவது 203 கரெக்டாக இங்கே போகணும்னா 203 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டது புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. பர்ஃபெக்டாக இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடச்சிது. இது லைனு. ரெண்டாவது என்ட்ரி நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்டயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்ததுங்க. கேண்டில்ஸ் எல்லாம் பை சைடு போயிட்டு இருக்கு. இதில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு 203 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க பை சைடு ஆப்ஷனில். இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். இந்த கேண்டில் வரதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. இங்கேருந்து பர்ஃபெக்டாக இறங்கின மார்க்கெட்டு இங்கே பர்ஃபெக்டாக ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. கேண்டில் பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆயிடுச்சு. 182 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் என்கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்ததுங்க. ஸோ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த லைன், இந்த ப்ரைஸ் லைனு மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி கோடுங்க போட்டு நம்ம பேசலைங்க. இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இதனுடைய லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட்டு தாண்டி போயிட்டு இருக்குங்க. செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். செல் சைடு 306 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 306 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நிறைய பேர் இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் ஆகுறது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு 2.5 நிமிஷம் வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டு போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவே ஒரு 2.5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்துருங்க. எப்படி ஜாயின் ஆகுறதுன்னு தெரியும். கிளிக் பண்ணிட்டு உள்ள வாட்ஸ்அப்பில் வந்துடலாங்க. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.